கர்த்தர் மேம்பட்டதாக இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். கர்த்தர் மேம்பட்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது தெரியும். அந்த பெந்தெகோஸ் நாள் வரும்போது அவரெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு கூடி வராங்க. அங்கே ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை எல்லாரும் அந்நிய பாஷை வரத்தை பெறுறாங்க அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அவங்களாம் ஒருமனப்பட்டு வந்தாங்க, ஓரிடத்து வந்தாங்கன்னு இருக்கும். அந்த ஒருமனப்பட்டு ஓரிடத்து வந்த இடத்துல தேவன் வல்லமையாக அதிசயம் செய்தார். ஏன்னா நம்ம வீடாக இருக்கட்டு, அது சபையாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், ஒரு மனம் வந்துச்சுன்னா அங்கே ஜெயம் உண்டு. ஒரு தேசத்துக்குள்ளே பாருங்கள், ஒரு உள்நாட்டு கலவரம் வந்துட்டுனா அந்த நாடு டெவலப் ஆகாது. வெளிநாட்டில் இத்தனை ஜெயிச்சிடலாம், ஆனால் உள்நாட்டு கலவரத்தை தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு வீடாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே அப்பா அம்மா சண்டை, பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த குடும்பம் டெவலப் ஆகாது. ஒரு மனம் வேணும். ஒரு மனம், அது ஒரு மனம், வீட்டிலேயே ஒரு மனம், வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளா ஒரு மனம், ஒரு ஆள் ஒரே மனத்தில் இருக்கணும். அந்த ஒரு மனம், சபையில் ஒரு மனம், தேசத்தில் ஒரு மனம், அது வல்லமையான காரியத்தை செய்யும். ஊழியத்திலும் ஒரு மனம். நீங்கள் ஒரு ஊழியமாக டீமாக ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு 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 ஊழிய சுவிசேஷம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5 பேர் போனாலும், அந்த 5 பேர் போனாலும், அது சிறு கூட்டமாக போனாலும், அந்த 5 பேருக்குள்ளே ஒரு மனம் இருந்துச்சுன்னா, ஏதோ கடமைக்கு இல்லாமல், இல்லை அடுத்த குற்றப்படுத்த இல்லாமல், பெரிய ஆள் இல்லாமல், சிறிய ஆள் இல்லாமல், அவன் சின்ன ஆள், அவன் திறமை இல்லை, எதுவும் இல்லாமல் ஒரு மனப்பட்டு நம்மளோட மிஷின் ஒன்று தான். சுவிசேஷம் சொல்லணுமா, காஸ்பல் சொல்லணுமா, ஒரு மனம், எல்லா வீட்லேயுமே ஒரு மனம் இருக்குமானால் அந்த இடத்துல கண்டிப்பாக கிரியை செய்வார். அந்த ஊழியத்தை கண்டிப்பாக தேவ வல்லமை பயன்படுத்துவார். அந்த ஊழியத்தை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், தேவ வல்லமை வெளிப்படும். அதில் நீங்கள் 5 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் உண்டு. இந்த பூமியின் காரியத்திலே, இந்த பூமிக்கான காரியத்திலே ஒரு மனம் இருக்கும்போது ஜெயம் வருது. இப்போ ஒரு தேசமாக இருக்கட்டும், எந்த உலகத்தின் காரியத்திலேயே ஒருமனப்பட்டு ஜெயம் வருமானால், நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் ஒருமனப்பட்டு நீங்கள் இருப்பீங்கன்னா, அது ஊழியமாக இருக்கட்டும், எந்த ஒரு வேதத்துக்கு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில், ஒரு சுவிசேஷ காரியத்தில், காஸ்பல் சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு இருப்பீங்கன்னா, அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் உங்களை கூட தேவன் வல்லமையான காரியத்தை செய்வார். ஏன்னா அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் இறங்கின அதே தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அவங்களுக்கு இறங்கின தேவன் உங்கள் மேலே கண்டிப்பாக எனக்கு இறங்கி செய்யணும். ஒரு மனத்துக்கு ஜெபிப்போம். நீங்கள் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு எது பண்ணிருந்தாலும் ஒரு மனமாக அதுக்கு ஜெபிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மனம் வரும் பொழுது அங்கே நீங்கள் கேட்காமலே வல்லமையாக நீங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் கேட்காமல அந்நிய பாஷையிலிருந்து வல்லமையோ அற்புதங்களோ என்ன உண்டு, எல்லா அற்புதங்களும் தேவன் தருவார். இந்த ஊழியத்தையும் தேவன் வல்லமையை ஆசீர்வதித்து நடத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். வீட்டு காரியங்கள்லையுமே, உலக ரீதியாக வீட்டு காரியத்திலையுமே நம்ம ஒருமனமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்பா அம்மா பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு மனத்துக்காக ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு மனத்துக்கு ஜெபிக்கணும், அதை பிரயாசப்படணும். அது நம்ம இறங்கி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடும் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் தேசமும் ஆஸ்வதிக்கப்படும், தேவன் நாம் மகிமையும் அடையும். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.